இந்தியாவிலே ஆன்மீகம் என்பது வந்துவிட்டது. இன்னைக்கு ஆன்மீக டூரிசம், நேற்று பிரதமர் அவர்கள் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆனால் ராமர் கோயிலுக்கு போறவங்களா இருக்கட்டும், பழனிமலைக்கு போறவங்களா இருக்கட்டும், திருவண்ணாமலைக்கு போறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரியும் திமுக அரசு ஆண்டவனுக்கு எதிரான அரசு, இது கடவுளுக்கு எதிரான அரசு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். எந்த அளவுக்கு கற்றல் அறிவு குறைந்தவர்கள் இன்னைக்கு திமுக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு உதாரணம். சங்கராச்சாரியார் மேல உதயநிதிக்கு திடீர் அக்கறை வந்தா, தமிழ்நாட்டில் நடக்கிற கோயில் கும்பாபிஷேகத்துக்கே சங்கராச்சாரியார் கூப்பிடல. தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்றாங்க, ஏன் சங்கராச்சாரியார் கூப்பிடல? ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க சங்கராச்சாரியார் கூப்பிடல? அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திடீர் ஹிந்து பாசம் வந்திருக்கு. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் நாடு முழுவதுமே ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருக்கு. அதனால் பிரதமர் அவர்கள் போனாலும் குற்றங்கிறார் திருமாவளவன் அவர்கள், போலினாலும் குற்றங்கிறார் திருமாவளவன் அவர்கள். இந்த மாதிரி வாயை மாற்றி மாற்றி பேசக்கூடிய தலைவர்களை என்னன்னு சொல்றதுங்கன்னா, ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து அது மேல வெயிட் ஏற்றலாம், தாங்கும். தமிழகத்தில் ஊழல் போடலாம், ஓரளவுக்கு தாங்கும். குடும்ப ஆட்சி ஓரளவுக்கு தாங்கும். ஜாதி அரசியல் ஓரளவுக்கு தாங்கும். அடாவடித்தனமான அரசியல் ஓரளவுக்கு தாங்கும். அந்த ஒட்டகத்தின் முதுவின் மீது வெயிட் ஏத்த ஏத்த தாங்கிட்டே இருக்கும். கடைசியாக இதுக்கு மேல ஏத்த முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் வருங்க. கடைசியா ஒரே ஒரு குச்சி எடுத்து மேல வச்சீங்கன்னா முது உடைஞ்சிடும். நமக்கு தெரியும் அது உடைகின்ற நேரத்தில் கடைசி குச்சியை வைக்கும் பொழுது அந்த எக்ஸ்ட்ரா வெயிட் அந்த கேமலை உடைத்து காட்டும். அது 2024 பாராளுமன்ற தேர்தலில் தெல்ல தெளிவாக நம்ம அனைவருக்கும் தெரியும். தமிழக மக்கள் விரக்தியினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றார். எம்எல்ஏக்களே இன்னைக்கு மணல் கடத்தல் அதிபர்களாக, சாராயம் இருக்கக்கூடிய அதிபர்களாக, கட்ட பஞ்சாயத்து செல்லக்கூடிய அதிபர்களாக, போலீஸ் ஸ்டேஷனை கைக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய மனிதர்களாக மாறி இருக்கும் பொழுது மக்கள் யாருகிட்ட போய் முறையிட முடியும்? தமிழகத்துல ஒரு பெரிய அரசியல் புரட்சிக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். ஆனா சோறை ஆக்க பொறுத்தவங்க சோறு ஆற பொறுக்கும், ரொம்ப முக்கியம். மறுபடியும் இந்த காலம் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்காது. இந்த காலம் கனிந்து வந்திருக்கிறது. எப்படி ஒரு வாழைப்பழம் பழுத்த அந்த நேரத்துக்கு சரியாக வரணுமோ, இந்த காலத்தை இறைவன் கனிந்து நமக்கு கொடுத்திருக்கின்றான். திராவிட முன்னேற்ற கழகத்தை போட மோசமான ஆட்சி இந்தியா முழுவதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சி. பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவு வளர்ந்திருக்கு. அதனால் என்னை பொறுத்தவரை வாக்கு வங்கி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு வாக்கு சதவீதத்தை தாண்டுவது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை பெறும், தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும். இன்னைக்கு அரசியல் களத்தில் என்ன, திமுக 31 மாத காலமாக செய்திருக்கக்கூடிய தவற வைக்கிறோம், நாங்கள் 10 ஆண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை வைக்கிறோம். நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், மக்களுக்கு 2024 தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட போவது இல்லை. 2024 நமக்கு தெரியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போவது இல்லை. நாங்கள் யாருக்கும் எதிரிகள் அல்ல. பங்காளிகள் எங்களை பகையாளியாக நினைத்தால் நான் பொறுப்பல்ல. நாங்கள் மக்களுக்காக இருக்கின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் மோடி அவர்களுடைய தேர்தல், அதற்காக உழைக்கின்றோம். நாங்கள் மோடி அவர்களை யார் ஏற்றுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர்றாங்களோ எல்லோருக்குமான கதவு எப்பொழுதும் திறந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். மற்றபடி பேச்சுவார்த்தை, ஒருத்தரை போய் நான் கூப்பிடுறோம் வாங்க, அதற்கான நேரமும் காலமும் இது இல்லைங்க. ஜி.கே. வாசன் அண்ணன் எங்கிட்டையும் பேசுகிறாரு, எங்கிட்டையும் தொலைபேசியில் பேசுகிறாரு, நேற்று எங்கிட்ட பேசினார். ஜி.கே. வாசன் அண்ணாவுடைய கட்சி நண்பர்கள் எல்லா யாத்திரையும் பங்கேற்கிறாங்க. நேற்று இருந்தாங்க, முந்தா நேற்று இருந்தாங்க, எல்லா இடத்துலையும். அதே போல் எல்லா கட்சிகளும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி யாரையும் போய் பேசுங்கன்னா நம்ம சொல்லுங்க. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஐயா ஜே.பி. நட்டா அவர்கள் 2024 லோக்சபா தேர்தலுக்காக, பாராளுமன்ற தேர்தலுக்காக தமிழகத்திற்கு 2 மூத்த தலைவர்களை கொடுத்திருக்கிறாங்க. ஒருவர் பொறுப்பாளர், 2024 பாராளுமன்ற தேர்தல் ஐயா அரவிந்த் மேனன் அவர்கள், கேரள மாநிலத்தை சார்ந்தவங்க. மத்திய பிரதேசம், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேசம் எல்லா பகுதியிலும் பணியாற்றி ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கக்கூடியவங்க. இரண்டாவது ஐயா பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள், முன்னாள் எம்எல்சி,
தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளராக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலுடைய இணை பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அதே போல நம்முடைய தமிழ்நாடு 2024 பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் குழு அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மாநிலத்துடைய துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், இந்த பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கருணாகராஜன் அவர்கள், எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய தேர்தல் பணிமனையை திறந்திருக்கின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பணிமனை நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள். அவர்கள் முன்னிலையிலே திறந்திருக்கின்றோம். அதே போல 2 முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். வருகின்ற 11ஆம் தேதி, பிப்ரவரி 11ஆம் தேதி நம்முடைய என் மண் என் மக்கள் யாத்திரை 200வது தொகுதி சென்னைக்கு வர இருக்கின்றோம். இன்னைக்கு 183 தொகுதிகளை கடந்திருக்கின்றோம். 200வது தொகுதி சென்னையிலே நடக்கும். பிப்ரவரி 11ஆம் தேதி சாயந்தரம் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நம்முடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் சென்னையிலே பங்கேற்பார்கள். அது சம்பந்தமான செய்தி குறிப்பை தனியாக கொடுக்குறோம், எந்த தொகுதி எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு. 234வது தொகுதி கடைசி தொகுதி, அதனுடைய நிகழ்வு பல்லடத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25ஆம் தேதி பங்கேற்கின்றார். பிப்ரவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சுமார் 3 மணி அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்தில் அதற்கென்று தனியாக ஒரு கிரவுண்டை தயார் பண்ணியிருக்கோம். 530 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரவுண்டில் நம்முடைய என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா அங்கே நடக்கும். 5 லட்சம் இருக்கை தமிழகத்தில் இதுவரைக்கும் 1,25,000 இருக்கை தான் போட்டிருக்காங்க. 5 லட்சம் இருக்கை, 10 லட்சம் பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் பங்கேற்க இருக்கக்கூடிய என் மண் என் மக்கள் நிறைவு விழா 530 ஏக்கரில் பல்லடத்தில் நடக்கிறது. பிரதமர் அவர்கள் வருகின்றார்கள். எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறிப்பாக எலெக்ஷனுக்கு எல்லாருமே தயாராகிட்டு இருக்கோம். தமிழக மக்களும் தயாராக இருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய எழுச்சியான ஒரு மாநாடாக நடக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த மாநாட்டிற்கு அந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள், மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள், அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், அந்த பகுதியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோருமே ஏற்பாட்டில் இறங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றபடி பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப நேரமாக காத்திருக்கீங்க. நேராக கேள்வி ஆரம்பிச்சிருக்க, நாங்கள் பதில் சொல்றோம். எல்லா இடமே பார்த்தோம். பிரதமர் அவர்கள் சென்னைக்கு 3 முறை வந்திருக்காங்க, திருச்சிக்கு 1 முறை வந்திருக்காங்க, திண்டுக்கல் பகுதிக்கு வந்திருக்காங்க. எலெக்ஷன் பிரச்சாரத்தின் பொழுது தென் தமிழகம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கோயம்புத்தூர் பகுதிக்கு பிரதமர் அவர்கள் கடந்த 2.5 ஆண்டுகளாக வரல. கோவை பகுதிக்கு 2.5 ஆண்டுகளாக பிரதமருடைய வருகை, அரசு நிகழ்ச்சி அங்கே நடக்கலை. ஸோ சென்னை தான் லாஜிக்கலாக முடிச்சா இங்கே வைக்கலான்னு தான் யோசிச்சோங்கன்னா, ஆனால் சென்னைக்கு பிரதமர் 3 முறை வந்திருப்பதால் பிரதமர் செல்லாத ஒரு புதிய பகுதிக்கு பிரதமரை அழைக்க வேண்டும் என்று கட்சியினுடைய மூத்த தலைவருடைய யோசனை. அதன்படி நமக்கு அவ்வளோ இடம் வேணுங்கன்னா, ஏன்னா பார்க்கிங்கே உங்களுக்கு 300 ஏக்கர் தேவைப்படுது, மாநாட்டு பந்தலுக்கு 100 ஏக்கர் தேவைப்படுது, பிரதமருடைய ஹெலிகாப்டர் லேண்டிங் ஜோன் 25 ஏக்கர் தேவைப்படுது, மற்றபடி டாய்லெட்டு, உணவு, இதுக்கெல்லாம் இன்னொரு 70 ஏக்கர் தேவைப்படும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ பெரிய இடம், குறிப்பாக 5-6 பேர் வைத்திருக்கக்கூடிய நிலத்தையெல்லாம் கொடுப்பதற்கு தயாராக வந்தார்கள். அதனால்தான் பல்லடம் பக்கத்தில் மாதாப்பூர் அப்படிங்கிற பஞ்சாயத்து லிமிட்டில் இவ்வளவு பெரிய இடம் நமக்கு கிடைத்திருக்கு. அதை நிரவி சமன் செய்து அங்கே மாநாட்டு பந்தல் போட இருக்கும். ஐயா, நான் யார் பெரிய சொல்லிங்க ஐயா. குறிப்பாக வேலூர் நாடா பாராளுமன்ற தொகுதியில் 2019 போட்டியிட்ட ஏசி சண்முகம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, 2019 ஜெயிச்ச கதிரானந்த் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு எல்லா மேடையிலையும் சொன்னாங்க. ஏசி சண்முகம் அவர்கள் அங்கே பணி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவர் எப்பொழுதுமே பணி செய்கிறார், எலெக்ஷனுக்காக பண்ணல. மெடிக்கல் கேம்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப்பு, அவருடைய பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. கோவிலிருந்து எல்லாம் அங்கே இருக்குது. அதனால் ஏசி சண்முகம்னா கூட இருந்தாங்க. அது முறைப்படி யார் எந்த தொகுதிக்கான வேட்பாளர் என்பதை நம்முடைய பாராளுமன்ற குழு தான் முறைப்படி அறிவிப்பாங்க. எல்லா கட்சிகளை பொறுத்த வரைக்கும்னா எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். அது தவறு நம்ம சொல்ல முடியாது.
அந்தந்த கட்சிகளுக்கு அவர்களுடைய பலம் என்ன, அவர்களுடைய பலவீனம் என்ன, அந்த கட்சி எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். ஸோ கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஒரு கடினமான ஒரு விஷயம். அவ்வளோ எளிதாக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதை முடிக்க முடியாது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. அவர்களே தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கு என்ன கொடுக்கறது, யார் என்ன கேட்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்னும் நேரம் இருக்கு. தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சில தலைவர்கள் மேடைக்கு வந்திருக்காங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. எங்களை பொறுத்தவரை அதற்கென்று அகில இந்திய அளவில் ஐயா அரவிந்த் மேனன் அவர்கள், ஐயா பொங்கலட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் இன்னைக்கு தமிழகத்திற்கு வந்துட்டாங்க. எல்லா விதமான ஃபீட்பேக், ஒப்பீனியன், கிரவுண்ட் லெவல் சர்வே எல்லாத்துக்கிட்டையும் போய் பேசுறாங்க, கேட்குறாங்க. தமிழகம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கிறாங்க. அல்லது கூட்டணியினுடைய தன்மை அது எப்படி இருக்கும் வருகின்ற காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்றோம். அண்ணா, யாரெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாரும் இணைத்தான் போறாங்க. இந்த கூட்டணிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் எல்லா பெரிய கட்சிகளுமே தமிழ்நாட்டில் சொல்றாங்க பிப்ரவரி கடைசி ஏன் சொல்றாங்கன்னா, எல்லோருக்கும் தெரியும் தமிழகத்திலே கூட்டணி என்பது மிக வேகமாக ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால யாருமே போன 2019 தேர்தல் எப்ப இருந்துச்சு? 2019 தேர்தல் டிசம்பர் ஜனவரியிலே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு தொகுதி பங்கீட்டிலிருந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, எதிர்கட்சிகளிலிருந்து, பாரதிய ஜனதா கட்சியை போல வேகமாக வளர்ந்து வரக்கூடிய கட்சியிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் எண்டு வரைக்கும் எல்லா கட்சிகளும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எல்லா கட்சிக்கும் தெரியும் பிரதமர் அவர்கள் ஆட்சி அமைக்க போவது உறுதி. அதனால ஷேப் அண்ட் ஃபார்ம், யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்க. நட்டாஜி வரும்போது கொஞ்சம் சொல்றோம், பார்ப்பீங்க. மோடிஜி வர்றாங்க 25ஆம் தேதி. இந்த மாச கடைசியில் தலைவர்கள் இருக்கிறாங்க. நம்ம எல்லோருக்குமே தெரிய வருங்கன்னா மாச கடைசி முடியறதுக்குள்ள நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாராளுமன்ற போர்டு தலைவர்கள் என்னை நில்லு என்று சொன்னால் நான் நிற்க போறேன். கட்சி பணி செய்ய என்று சொன்னால் கட்சி பணி செய்ய போறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், இது ஒரு 6 மாசம் 7 மாசம் யாத்திரைங்க. நான் நீண்ட நெடி யாத்திரை. இன்னும் இது 20 நாளைக்கு இருக்கு. 20 நாளைக்கு இன்னும் முடிக்கணும். அதற்கப்புறம் தேர்தலுக்கான வேலைகள் நிறைய இருக்கு. அதனால கட்சியை பொறுத்தவரை ஒருத்தருக்கும் ஒரு வேலை கொடுப்பாங்க. இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலை தமிழகம் முழுவதும் சுற்றி வர வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு சில தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் கன்வீனராக வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு ஐயா முருகன் அவர்கள் நீலகிரியில் கட்சி பணி கொடுத்துருக்கு. நீலகிரியில் போய் வேலை செய்யுங்க, இஸ் த கன்வீனர். அண்ணன் நயினார் ராகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியில் வேலை பார்க்குறாங்க. எல்லா தலைவர்களும் அதற்கென்று சொல்லணும்னா அவங்களுக்கு அந்த வேலை கட்சி கொடுத்துருக்கு. நீங்கள் போய் வேலையை ஆரம்பிங்க, நீங்கள் போய் எலெக்ஷன்லாம் ஒருங்கிணைங்க, நீங்கள் போய் எல்லா கேடஸும் ஒன்றா கொண்டு வாங்க. ஸோ ஒருவருக்கு அந்த கட்சியில் ஒரு வேலை. எனக்கு இன்னைக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான தேர்தலுங்கண்ணா. ஏன்னா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க போறாங்கன்னு உறுதியான ஒரு தேர்தல். ஸோ களம் மாறிடுச்சு. ஸோ மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அதிக அளவில் நான் பார்க்குற யாத்திரையில் மோடிக்கு ஓட்டு போடணும். 2024 மோடிக்கான தேர்தல். அதற்கென்று அவர்கள் உடனடியாக கட்சி மாறிவிட்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மாற்று கட்சி தொண்டர்கள் வந்து நிற்கிறாங்க யாத்திரையில். ஒன்றுங்கண்ணா. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவு வளர்ந்துருக்கு. அதனால் என்னை பொறுத்தவரை வாக்கு வங்கி அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லோரும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு வாக்கு சதவீதத்தை தாண்டுவது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ராமர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாலும் வந்துருவாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அண்ணா, பிரதமர் அவர்கள் நேற்று அஸ்ஸாமில் பேசினாங்க. கவுஹாட்டியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினாங்க. நம்முடைய காசி விஸ்வநாதர் கோவில் சீரமைப்புக்கு பிறகு போன ஆண்டு மட்டும் 8.5 கோடி பேர் போயிட்டு வந்திருக்காங்க. 8.5 crore ஒரே வருஷத்தில் காசி விஸ்வநாதர் கோவில். உஜ்ஜைன் மகாகாளேஸ்வரர் கோவில் சீரமைப்புக்கு பிறகு 5 கோடி பேர் போயிருக்காங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்திலே ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நடந்த பிறகு முந்தானேத்து வரைக்கும் 24 லட்சம் பேர் போயிருக்காங்க. எதுக்கு இந்த நம்பரை சொல்றாங்கன்னா, இந்தியாவிலே ஆன்மீகம் என்பது வந்துவிட்டது. இன்னைக்கு ஆன்மீக டூரிசம், நேற்று பிரதமர் அவர்கள் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆனால் ராமர் கோயிலுக்கு போறவங்களா இருக்கட்டும், பழனிமலைக்கு போறவங்களா இருக்கட்டும்,
திருவண்ணாமலைக்கு போறவங்களாகட்டும் எல்லாருக்கும் தெரியும், திமுக அரசு ஆண்டவனுக்கு எதிரான அரசு, இது கடவுளுக்கு எதிரான அரசுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ராமர் கோவில், உஜ்ஜைன் மகாகாளீஸ்வரர், வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர், இவங்க எல்லோருமே அரசியலுக்காக பாரதிய ஜனதா கட்சி எதுவும் பண்ணல. ஆனா கோவிலை போய் பார்த்த பிறகு அவர்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று மக்கள் வர்றாங்க. உதாரணத்திற்கு திருவண்ணாமலையில் நாங்கள் சொல்லியிருக்கோம், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பியை கொடுங்க, நாங்கள் 1000 கோடி ரூபாய் திருவண்ணாமலை கோயிலுக்கு கொண்டு வரோம். ஏன்னா காசி விஸ்வநாதர் காரிடர் கட்டியதை போல திருவண்ணாமலைக்கும் நம்ம கட்டுவோம். பஞ்சபூத ஸ்தலத்துக்கு பணத்தை நாங்கள் கொண்டு வரோம். அதை சுற்றி ஒரு டூரிசமை பில்டு பண்ணுறோம், அதை சுற்றி ஒரு வணிகத்தை பில்டு பண்ணுறோம். அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொருளாதாரத்தில் நீங்கள் வழிமுறை செய்யணும். நாங்களே சொல்கிறோம், என்ன காரணம், கோயிலை வைத்து யாரும் அரசியல் பண்ணல. ஆனால் கோவில் ஒரு புனரமைப்பு மூலமாக, அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் சுற்றில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க, அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேச அரசுக்கு ராமர் கோவில் மூலமாக வரக்கூடிய வருமானம் 25,000 கோடி ரூபாய். 25,000 கோடி உத்தரப்பிரதேச அரசுக்கு ராமர் கோவில் மூலமாக வரக்கூடிய வருமானம். யாருக்கு வரப்போகுதுன்னு, அங்கே பூ விற்கிறவங்க, கடை வச்சிருக்கிறவங்க, டாக்ஸி டிரைவர், அங்கே ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, சாப்பிட்ற கடை வச்சிருக்கவங்க எல்லாரும் மேலே தானே போகிறாங்க. அதைத்தான் பிரதமர் அவர்கள் ஸ்பிரிச்சுவல் டூரிசம்னு சொல்கிறாங்க. ஒரு கோவில் கட்டுவது மூலமாக ஆன்மீக நெறி மட்டுமல்ல, கோவிலை சுற்றி ஒரு புதிய பொருளாதாரம் உருவாகும். அதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். தமிழகத்திலும் அது நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அது பாரதிய ஜனதா கட்சி மூலமாக அது நடக்கும். சார், இன்னைக்கு தமிழகத்தில் ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆண்ட கட்சிகள் பல பேர் இருக்காங்க. 1967 வரைக்கும் காங்கிரஸ் இருந்தாங்க. காங்கிரஸை விமர்சனம் பண்ணுமா நீங்களே சொல்லுங்க. நேற்று ஒரு காங்கிரஸ் எம்பி திருவள்ளூர்ல அதானி தான் போய் கோயிலை திறந்தாருங்க. And Congress MP in Tiruvallur says, Adani opened the temple. What is this? That person doesn't even know the difference between who opened the temple. So Congress was in power till 1967. ஐயா, இன்னைக்கு அரசியல் களத்தில் என்ன, திமுக 31 மாத காலமாக செய்திருக்கக்கூடிய தவற வைக்கிறோம். நாங்கள் 10 ஆண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை வைக்கிறோம். நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், மக்களுக்கு 2024 தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட போவது இல்லை. 2024 நமக்கு தெரியும், ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போவது இல்லை. 2024 இந்தியாவிற்கான தேர்தல். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க, மேலே நாங்கள் இருக்கோம். மக்களுக்கு எங்கள் ரிப்போர்ட் கார்டை கொடுக்குறோம், திமுக செய்திருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறோம். அதே நேரத்தில் மாற்று அரசியலுக்கான காலத்தை பாரதிய ஜனதா கட்சி இப்போ தான் முன்னெடுத்திருக்கு. வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க நம்ம விஷன் என்ன, நம்ம கொள்கை என்ன, எந்த பாதையில் பயணிக்க விரும்புகின்றோம் என்று. வருகின்ற காலத்தில் தொடர்ந்து பேசுவோம். 2024 தேர்தலுக்கு எது முக்கியமோ அதை மட்டும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி எதுக்கு டெய்லி என்னை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க அண்ணே? அது அவர்களுடைய பாயிண்ட். அவர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குன்னா களத்தில் இருக்கு. ஒரு ஏசி ரூம்லயோ மீட்டிங் போட்டு அந்த கட்சி இல்லைன்னு, களம் மாறிவிட்டது. களம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா, 2024 பாராளுமன்ற தேர்தல் நீங்க பார்ப்பீங்க, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நிறைய இடத்துல முதலிடத்துல வரும், கொஞ்சம் இடத்துல 2வது இடத்துல வரும். நீங்க அதை பார்க்கத்தான் போறீங்க. அதனால நமக்கு இன்னும் 45 நாள் தானே இருக்கு. அது வரைக்கும் வாய்ப்பு எதுக்குனே, அவங்க ஒன்று சொல்ல, நாம் ஒன்று சொல்ல. நாங்கள் யாருக்கும் எதிரிகள் அல்ல. பங்காளிகள் எங்களை பகையாளியாக நினைத்தால் நான் பொறுப்பல்ல. நாங்கள் மக்களுக்காக இருக்கின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் மோடி அவர்களுடைய தேர்தல், அதற்காக உழைக்கின்றோம். என்ன 39 தொகுதியுமே முதலிடம் வருவதற்கான உழைப்பு போட்டுருக்கோங்க. அந்தந்த இடத்தினுடைய நேரம், சூழல், காலம், அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அங்க இருக்கக்கூடிய எம்பி, அவர்கள் மீது மக்களுடைய அவநம்பிக்கை நிறைய உள்ள இருக்கு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஃபேவரட் கான்ஸ்டிடுவன்சி இல்லை. இல்லை இந்த 5ல் தான் நிற்பாங்க, இந்த 8ல் தான் நிற்பாங்க, இந்த 10ல் தான் நிற்பாங்க. இன்னைக்கு 39 தொகுதிக்கும் பொறுப்பாளர், 234 சட்டமன்ற தொகுதிக்கும் பொறுப்பாளர். எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேலை நடக்குது. யாத்திரை கூட இங்கே தான் போவாங்க, பாரதிய ஜனதா கட்சி இடம். எல்லா இடத்துக்கும் போகிறோம், 234 தொகுதிக்கும் போகிறோம். நாங்கள் ஏற்கனவே நின்ன இடம், நாங்கள் ஜெயிச்ச இடம், நாங்கள் 2வது மன்னர் போகல. நாங்கள் 39 தொகுதிகளையும்
234 சட்டமன்ற தொகுதியிலும் சமமாக பார்க்கின்றோம். அதனாலதான் யாத்திரையை எல்லா இடத்துக்கும் சமமா போகுதுங்க. மாநிலத்தில் பெரிய கட்சிகள் ரெண்டுமே தனித்தனியா நின்று பாஜக இதோட கூட்டணி இந்த நம்பிக்கையில பாஜக முதலிடத்தை நோக்கி பயணிக்கும். ஒரு எலெக்ஷனுமே வித்தியாசமான எலெக்ஷன். ஒரு எலெக்ஷனுக்கும் இன்னொரு எலெக்ஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. 2019க்கும் 2024க்கும் சம்பந்தம் இல்லை. 2024க்கும் 2021க்கும் சம்பந்தம் இல்லை. 2024 களம் மோடி அவர்களுக்கான களம். மோடி அவர்கள் 3வது முறை வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். ஒரு பட்டி தொட்டியில ஒரு சின்ன குழந்தை கூட மோடி அவர்களுடைய நல்லாட்சி, குட் கவர்னன்ஸ்க்காக, மோடி அவர்களுடைய ஊழல் இல்லாத ஆட்சி, நான் கரப்ட் கவர்மெண்ட்டுக்காக, மோடி அவர்களுடைய ஸ்ட்ராங் கவர்மெண்ட், வலிமையான ஆட்சிக்காக கட்சி மாறி ஓட்டு போடுறதுக்கு தயாராயிட்டாங்க. களம் அதுதான் சொல்லுது. இன்னைக்கு தமிழகத்துல யாரும் கூட தங்களை பிரதம மந்திரி வேட்பாளராக சொல்லிக்கொள்ள முடியாது. யாரும் தன்னை இணை பிரதம மந்திரி வேட்பாளராகவும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்தியாவிலே பிரதம மந்திரி வேட்பாளர் மட்டுமல்ல, தொடர்ந்து பிரதமராக இருக்கக்கூடிய ஒரே தகுதி மோடி அவர். அதனால தான் இந்த தேர்தல் ஸ்பெஷல். அதனால இந்த தேர்தலில் மாற்று கட்சி நண்பர்கள் எல்லோரும் மோடி அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக நாங்க மோடி அவர்களை யார் ஏற்றுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர்றாங்களோ எல்லோருக்குமான கதவு எப்பொழுதும் திறந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். மற்றபடி பேச்சுவார்த்தை, ஒருத்தரை போய் நான் கூப்பிடுறோம் வாங்க, அதற்கான நேரமும் காலமும் இது இல்லைங்க. மோடி அவங்களை ஏற்றுக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கணும், மோடி அவருடைய கருத்தை வலிமைப்படுத்துவதற்கு அவங்க வரணும். தலைவா, இன்னைக்கு மோடி அவர்களை ஏற்றுக்கணும், அதுதான் கிரவுண்ட் லெவல். அதன் பிறகு ஒரு தலைவர்களுக்கு ஒரு கொள்கை, இப்படித்தான் கட்சி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இப்படித்தான் போகணும்னு நினைக்கிறாங்க. அதை யாரும் தடுக்க போவதில்லை. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்க பாக்குறீங்க, எங்களுக்கு நாங்கள் செய்ய வேலையை அதிகமா இருக்கு. என்னை ஒருத்தர் எதுக்குறாங்க அப்படிங்கிறக்காக நான் என்ன மாத்திக்கிட்டாங்கன்னா அப்படியே தான் இருக்கேன், அதே தான் பேசுறேன். நான் பேச்சை மாத்திக்கிட்டேன்னா மக்களுக்கு எது உண்மையோ தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கின்றேன். என் பேச்சை நான் எப்பவும் மாத்தினது கிடையாது. 6 மாசத்துக்கு முன்னாடி எப்படி பேசணும் அதே தான் இன்னைக்கும் பேசுறேன். நான் பேச்சை மாத்தி பேசுறவன் கிடையாது. ஏன்னா ஆட்சியில டிஎம்கே இருக்கு. 1, 2, 3 டிஎம்கே ஃபைல்ஸ் கொடுத்தாச்சு. இன்னைக்கு நான் 1984 பிறந்தேன். அதுக்கு முன்னாடியே பல கட்சிகள் ஆட்சியில் இருக்கு. நான் அரசியலுக்கு 2020 ஆகஸ்ட் 25 அரசியலுக்கு வந்தேன். சரியானே? என்னுடைய அரசியல் காலகட்டமே 3 ஆண்டுகள். இந்த 3 ஆண்டுகள்ல சில விஷயத்துல நான் தெளிவாக இருக்கின்றேன். குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி, ஜாதி அரசியல், அடாவடித்தனமான அரசியல். நான் ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தேன். எங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். திமுக ஆட்சியில் இருக்காங்க, நாங்கள் ஆட்சியில் இருக்கோம். என் பேச்சு இரண்டையும் சுற்றி தான் வருது. திமுக செய்திருக்கக்கூடிய தவறுகள், நான் அரசியலுக்கு வந்ததிலிருந்து என்னுடைய பேச்சில் நான் தெளிவாக இருக்கேன். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாற்று அரசியலை கால் வைக்க ஆரம்பித்து விட்டது. வருகின்ற காலத்தில் பார்ப்பீங்க. 2024 தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்லை. தமிழ்நாட்டில் பிஜேபியா, இந்த கட்சியா, அந்த கட்சினா எல்லா கட்சியும் விமர்சித்து நான் சொல்றேன். அது 2026க்கான தேர்தல். 2024 இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க சொல்ற கட்சியில பிரதம மந்திரி வேட்பாளர் இருந்தா நான் விமர்சிக்கிறேன். பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லை. இந்திய கூட்டணியில் டிஎம்கே இருக்கிறாங்க, அவர்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, களமாடி கொண்டிருக்கிறாங்க. நாங்க 10 ஆண்டு ஆட்சியில் இருக்கோம். ரிப்போர்ட் கார்டு கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு. 2024க்கு என்ன தேவையோ அதை பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இந்த ட்ரையாங்கிள் கூட்டணிகள் அமைவதற்கான சூழல் உருவாகிட்டு இருக்கு. இந்த நிலையில பாஜகவுடைய வலிமையான கூட்டணி வலுவை சேர்த்துக் கொண்டிருக்கிற இந்த சூழல்ல பாஜகவுக்கும் திமுகவுக்கும் பிரதான போட்டிதான காலமாக தான் இந்த திமுக தேர்தல் பார்க்க முடியுமா சார்? 2014 நீங்க பாத்தீங்க, பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகள்லாம் இணைந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி கிட்டத்தட்ட 19 விழுக்காடு மொத்தமாக வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வாக்கு சதவீதம் 22% அப்போ வந்துச்சு. அப்பவே ஒரு களத்தை பார்த்தோம். அதன் பிறகு அந்த கூட்டணி மெயின்டைன் ஆகலை. 2016 தேர்தலுக்கோ 19 தேர்தலுக்கோ 21 தேர்தலுக்கோ அந்த மாற்று அரசியல் கூட்டணி மெயின்டைன் ஆகலைங்க. பட் 24 பொறுத்தவரை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன எப்படி அமைய போகுதுன்னு. பிப்ரவரி கடைசி வரைக்கும் டைம் இருக்கு. மோடி அவர்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள்.
மெகா கூட்டணியா எப்படி இருக்கும்? காலம் இருக்கு, பதில் சொல்றேங்கண்ணா. நீங்கள் இங்கே தான் இருக்க போறீங்க, நான் இங்கே தான் இருக்க போறேன். அண்ணா எத்தனை தொகுதியில போட்டிடுறோம் அப்படின்னு இன்னைக்கு யாருக்குமே தெரியாதுங்கண்ணா. ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுக்கணும், வர்றவங்ககிட்ட பேசணும், அவர்களை புண்படுத்துமாறு எந்த கருத்தை இன்னைக்கு சொல்லக்கூடாது. ஆனால் 39 தொகுதியிலையும் வேலை செய்கிறாங்க. அது கூட்டணி கட்சிகளுக்கு போகும் பொழுது எங்களுடைய தொண்டர்கள், அங்கே இருக்கக்கூடிய கன்வீனர்ஸ் எல்லாம் முழுமையாக அவர்கள் பின்னால் சென்று விடுவார்கள், அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு. இன்னைக்கு 39 தொகுதியிலையும் ஏற்றம் தாழ்வு பார்க்காம எல்லா இடத்துலையும் வேலை செய்யணும். நீங்க நம்ம பாமகவுடைய சரி, நம்ம தேமுதிக மற்ற கட்சிகள் சரி, தமிழ் மாநில காங்கிரஸ் வச்சு பிரதானமா அதிமுகவோட தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசனை வச்சு நம்ம வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறோங்கிற மாதிரி ஒரு நம்ம அவர் வந்து ஐயா ஜி.கே. வாசன் அண்ணன் எங்கிட்டையும் பேசுறாரு, எங்கிட்டையும் தொலைபேசியில் பேசுறாரு, நேற்று எங்கிட்ட பேசினாரு. ஜி.கே. வாசன் அண்ணாவுடைய கட்சி நண்பர்கள் எல்லா யாத்திரையும் பங்கேற்கிறாங்க. நேற்று இருந்தாங்க, முந்தானத்து இருந்தாங்க, எல்லா இடத்துலையும். அதே போல எல்லா கட்சிகளும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி யாரையும் போய் பேசுங்கன்னா நம்ம சொல்லிக்கணும். நாம நம்ம வேலையை செய்யறோம். அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு எல்லா தலைவர்கள்ட்டையும் பரஸ்பர நட்பு இருக்கு. இப்படி எங்கிட்ட ஜி.கே. வாசன் நீங்க பேச வேண்டாம்னு தடுக்க முடியுமா? இன்னொரு கட்சினால இன்னொரு கட்சிகிட்ட ஜி.கே. வாசன் பேசும்போது பேசாதீங்கன்னு நான் தடுக்க முடியுமா? பரஸ்பரமா அவர் எல்லாத்துலையும் நட்பு மெயின்டைன் பண்றாரு. இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் 2 பேர் இன்னைக்கு வந்தாங்க, நீங்க பாத்தீங்க, ஏசி சண்முகன், தேவநாதன். அவங்களும் எல்லா கட்சிகிட்டையும் பேசுறாங்க. நான் நீங்க பேச வேண்டாம்னு தடுக்க முடியுமா? பரஸ்பரம் வேறு வேறு காலகட்டத்திலே கூட்டணியில் இருந்தவர்கள் பரஸ்பரம் நட்பு வச்சிருக்காங்க. நாங்கள் யாரையும் பேச வேண்டி சொல்லல. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் நேற்று பேசும்போது இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. என்ன குறிப்பிடாருன்னா, அயோத்தி ராமர் கோயிலுக்கு பிரதமர் வந்ததுனால நிறைய சாமியார்கள், நிறைய சங்கராச்சாரியர்கள் வந்து வரமாட்டேன்னு சொன்னாங்க. அதற்கான காரணமா பிரதமர் வந்ததை அதுக்கான காரணமா சொல்றாங்க. அவருக்கு பிரதமருக்கு சேர்த்துதான் பிறப்பியல் அடிப்படையில் அனைவரும் சமம் சொல்றாரு. பிரதமருக்கு சேர்த்துதான் நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி. அண்ணா, இது எந்த அளவுக்கு இவனுடைய புரிதல் மோசமா இருக்கு, எந்த அளவுக்கு கற்றல் அறிவு குறைந்தவர்கள் இன்னைக்கு திமுக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு உதாரணம். திருமாவளவன் அவங்க என்ன சொன்னாருன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி சனாதன தர்மத்தை ஏன் எதிர்க்கின்றோம் என்றால், பிராமணர்கள் மட்டும்தான் கடவுள்கிட்ட போறாங்க, கர்ப்ப கிரகத்துக்குள் இருக்காங்க, அதனால சனாதன தர்மத்தை எதிர்க்கிறோம். 6 மாசம் கழித்து பிராமணர் அல்லாத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிராண பிரதிஷ்டை செய்கிறார். இதற்கு திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க, இதையும் நாங்கள் எதிர்க்கிறோம். பிரதமருக்கு அங்க என்ன வேலை? அங்கே சங்கராச்சாரியா தான் இருக்கணும், அந்த யாரு பிராண பிரதிஷ்டை பண்ண அவங்க தான் இருக்கணும், பிரதமர் போய் சேர்றதான் உட்காரணும். இதை கேட்டு அலுவலதா சிரிக்கிறதான்னு தெரியல. அண்ணா, சங்கராச்சாரியா 4 பேர்ல 2 பேர் கடிதம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஸ்ருங்கேரி மடத்தினுடைய சங்கராச்சாரியா, அவரை பற்றி வெளிவந்த கருத்துக்கள் அனைத்தும் போய், முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம், எங்களுக்கு வேறு வேறு பணிச்சுமைகள் இருக்கிறது, நாங்கள் கனிந்த காலத்தில் தரிசனம் பண்றோம். இப்போ நீங்க சங்கராச்சாரியா இந்தியா முழுவதுமே நீங்க பாருங்க, பிரதமர் அவர்கள் சார்தாம், பிரதமர் அவர்கள் உஜ்ஜைன் மகாகாளேஸ்வரர், பிரதமர் அவர்கள் நம்முடைய வாரணாசியினுடைய காசி விஸ்வநாதன், அங்கெல்லாம் சங்கராச்சாரியா போனாங்களாங்கன்னா, சங்கராச்சாரியா அவர்களை பொறுத்தவரை எங்கே போக வேண்டுமோ, எப்பொழுது போக வேண்டுமோ அங்கே போவாங்க. அவர்களுக்கு பிரவாஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சங்கராச்சாரியார்கள் எல்லோருமே வருடத்திற்கு 6 மாத காலம் பிரவாசில் இருப்பாங்க, 3 மாத காலம் அவங்க கேந்திரத்தில் இருப்பாங்க, 3 மாத காலம் வேற வேற ஊர்ல லெக்சர் கொடுப்பாங்க. ஒரு சங்கராச்சாரியாருக்கு ஒரு ஸ்கெட்யூல் இருக்கு. இன்னைக்கு அந்த ராம் சேத்ர ட்ரஸ்ட், அதுல உடுப்பியில் இருக்கக்கூடிய 8 மடத்துல மிக பழமையான மடமாக இருக்கக்கூடிய பேஜாவர் சுவாமி அதுல ஒருத்தர். பேஜாவர் சுவாமி உடுப்பியில் இருக்கக்கூடிய அஷ்டமட்டம் 8 மடத்துல மிக பழமையானவர். அவர் அந்த ட்ரஸ்ட்ல ஒருத்தர். அவங்க எல்லாம் சேர்ந்து பிரதமர் அவங்கள கூப்பிடுறாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து பிரதமருக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அதனால சங்கராச்சாரியர்கள் அவர்கள், சங்கராச்சாரியர் மேல உதயநிதிக்கு திடீர் அக்கறை வந்தா, தமிழ்நாட்டில் நடக்கிற கோயில் கும்பாபிஷேகத்துக்கே சங்கராச்சாரியர் கூப்பிடல? தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்றாங்க, ஏன் சங்கராச்சாரியர் கூப்பிடல? ஏன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க சங்கராச்சாரியர் கூப்பிடல? அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திடீர் ஹிந்து பாசம் வந்திருக்கு. ஏன்னா அவர்களுக்கு தெரியும், நாடு முழுவதுமே ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருக்கு. அதனால் பிரதமர் அவர்கள் போனாலும் குற்றங்கிறார் திருமாவளவன் அவர்கள், போலினாலும் குற்றங்கிறார் திருமாவளவன் அவர்கள். இந்த மாதிரி வாயை மாற்றி மாற்றி பேசக்கூடிய தலைவர்கள் என்னன்னு சொல்றதுங்கன்னா, சங்கராச்சாரியார் அவர்கள் 2 பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஒரு சங்கராச்சாரியார் காலத்திலே போவேன் என்று சொல்லியிருக்கின்றார், இன்னொரு சங்கராச்சாரியார் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க.
அந்த மடத்திலேயே சில சில பிரச்சனைகள் இருக்கு, எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பிரதமருடைய அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வு என்பது 142 கோடி இந்திய மக்களுடைய நிகழ்வு. லாஸ்ட் கொஸ்டின். ஆனால் நம்ம வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முக்கிய பொறுப்பாளர்கள் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அரவிந்த் மேனன் அவர்கள், சுதாகர் ரெட்டிஜி அவர்கள். அதுக்கு ஒரு குழு தேசிய தலைவர் போடுவாங்க. இவங்க 2 பேர் தேசிய தலைவர், அவங்கெல்லாம் சேர்ந்து பார்லிமெண்ட்ரி போர்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. பார்லிமெண்ட்ரி போர்டு அப்ரூவல் கொடுக்கும். இதான சிஸ்டம். அதற்கான ப்ரொசீஜர் என்ன ஆரம்பிக்கல, நடைமுறைகள் எந்த நேரத்திலும் ஆரம்பிக்கலாம். சகோதர சகோதரிகளை, ஒரு முக்கியமான தேர்தல் காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். பிப்ரவரி 5ஆம் தேதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னும் முழுமையாக இந்த மாதம் நமக்கு இருக்கு. அதுவும் இந்த மாதத்தில் 28 நாள் முழுமையா இருக்கு. அதன் பிறகு எந்த நேரத்திலும் கூட தேர்தல் அறிவிப்பு வரலாம் என்கின்ற சூழ்நிலை நமக்கு தெரியும். எப்ப வேணாலும் வரலாம். ஆனால் 2019 தேர்தலை பார்த்த பொழுது நமக்கு தெரியும். 2019 மாதிரியே தேர்தல் நடந்தால் தமிழகத்தில் மார்ச்சில் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் சொல்லுவாங்க. ஏப்ரல் 2வது வாரம் 3வது வாரம் மாதிரி தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 2019 நடைமுறையை பின்பற்றினோம். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய காலமும் நேரமும் மிக மிக குறை. ஆனால் நாம் தைரியமாக இருக்கலாம். அந்த அளவுக்கு உழைப்பை நம்ம போட்டிருக்கோம் கடந்த பல வருடங்களாக. குறிப்பாக 2021 தேர்தலுக்கு பிறகு மிக மிக கடுமையான உழைப்பை இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக நாம் போட்டிருக்கின்றோம். கட்சியை தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம். நாம் அனைவரும் தயாராக இருக்கின்றோம். இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒரு குவைட் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்வார். அதாவது எந்தவித ஆங்காரமும் எந்தவித கௌரவமும் இல்லாம அமைதியான முறையில் நாம் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதுதான் அந்த குவைட் கான்ஃபிடன்ஸ்க்கான பொருள். அந்த அளவுக்கு ஒரு அணியும் ஒரு பிரிவும் ஒரு தலைவரும் ஒரு மாவட்ட தலைவரும் ஒரு நிர்வாகிகளும் ஒரு தொண்டனும் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய உழைப்பு என்பது அளப்பரிய உழைப்பு. எத்தனையோ முறை இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மாநில அரசை எதிர்த்து நாம் நடத்திய பல போராட்டங்களுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக சென்னையில், தமிழ்நாடு முழுவதுமே. அதுவும் நைட்டு 11:30 12:30 மணி வரைக்கும் எத்தனையோ பேர் கல்யாண மண்டபத்தில் இருந்தவங்க இங்கே இருக்கிறீங்க. மக்கள் பிரச்சனைக்காக போராடி தொடர்ந்து சிறைக்கு செல்வது, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கடந்த 32 மாதங்களாக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தொண்டனை ஏதோ ஒரு தலைவனை ஏதோ ஒரு உப்புச்சப்பில்லாத காரணங்களுக்கெல்லாம் கைது செய்து கொண்டிருக்கின்றார். எங்க பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிகழ்ச்சி எங்கேயாச்சும் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு மாவட்டத்துக்குள்ள எங்க போனாலும் கூட ஒரு கிராமத்தில் நடக்கும், நகரத்தில் நடக்கும், ஏதோ ஒரு இடத்துல ஒரு திருமுனை கூட்டம் இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல 4 நண்பர்கள் பேசி கொண்டிருப்பார்கள், ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய கட்சி கூட்டம் நடக்கும், பூத்து கூட்டம் நடக்கும், பாரத பிரதமர் அவருடைய மனதின் குரல் நிகழ்ச்சி நடக்கும். இத்தனை நிகழ்ச்சிகள் வரிசையாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி இப்ப கூட பாத்தீங்கன்னா கிராமத்தை நோக்கி செல்வோம் என்கிற நிகழ்ச்சி 4ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டே இருக்கின்றோம். காரணம், ஆட்சியில் இருந்தாலும் கூட இது சேவை மனப்பான்மை இருக்கக்கூடிய கட்சி என்பதிலே நாம் தெளிவாக இருக்கின்றோம். நம்ம ஆட்சியில் இருக்கிறோம், மத்தியில இருந்தாலும் சேவைக்கு தான் நம்ம கட்சியினுடைய அடித்தளம் என்பதால் எல்லா இடத்திலும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டே இருக்கின்றோம். அது ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை விழாவாக இருக்கட்டும், சென்னையில் ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கட்டும், தென் தமிழகத்தினுடைய வெள்ளமாக இருக்கட்டும், கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும், எங்கே எந்த பிரச்சனை இருந்தாலும் கூட முதல் மனிதனாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தன்னால் இயன்றதை எடுத்து சென்று அந்த மக்களுக்கு விநியோகிப்பார். அதுவும் குறிப்பாக சென்னையில் நம்முடைய தொண்டர்கள் இங்கே செய்த பணி என்பது மிகப்பெரிய பணி. தண்ணீரிலிருந்து, பாலிலிருந்து, பிரெட்டிலிருந்து, பிஸ்கட் பாக்கெட்டிலிருந்து, அரிசியிலிருந்து நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் சென்னையை பொறுத்தவரை மிக சிறப்பான பணியை வெள்ளத்திலே மக்களுக்காக நின்று செய்தார். இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. திமுக ஆட்சி மே 2021 பிறகு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட எதிர்கட்சியாகவே நாம் இருந்து மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பேசி மக்களுக்காக போராடி அரசனுடைய மனப்பாங்கை பல இடத்திலே மாற்றி அரசு சில இடத்துல எப்படி வேலை செய்ய வேண்டும் என்கின்ற இடத்தை நோக்கி அரசை கொண்டு சென்று எத்தனையோ வேலைகளை செய்திருக்கின்றோம். இதை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார், எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால்தான் 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தயாராக நாம் இருக்கின்றோம், தயாராக மக்களும் இருக்கின்றார். ஐயா, இன்னைக்கு நம்முடைய கட்சியினுடைய யாத்திரை, நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் மிக கடுமையாக உழைத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இந்த யாத்திரையில வேறு வேறு இடத்துல, சில தலைவர்கள் எல்லா இடத்துல, சில தலைவர்கள் அவர் நேரம் கிடைக்கும் பொழுது எங்கேயெல்லாம் வர முடியுமோ வந்திருக்காங்க.
வேறு வேறு பணிகளுக்கு இடையில இந்த யாத்திரையில பங்கேற்றிருக்காங்க. மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் கிடைத்த நேரத்தில் வந்திருக்கின்றார். அதே போல தொண்டர்களும் எல்லா இடத்துல வந்து பார்க்கிறேன். இன்னைக்கு நம்முடைய கட்சி 183 தொகுதிகளை தாண்டி இருக்கின்றோம். தமிழக அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு கட்சியுமே தொகுதியாக போய் மக்களை சந்தித்து, ஒரு சட்டப்பேரவை தொகுதியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திட்டங்கள் மூலமாக பயன்பெற்ற 100 பேரை கண்டுபிடிச்சு அவங்கள பேசி அதிலே 10 பேர்த்த மேடைக்கு கொண்டு வந்து அந்த 10 பேர்த்துல 2-3 பேர்த்த பேச வைத்து அதன் பிறகு உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் ஒரு தொகுதியில போட்டு ஒரு தொகுதியில மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் கேம்ப் போட்டு ஒரு தொகுதியில யாத்திரை இல்லாத இன்னொரு சந்திப்பு, குறிப்பாக விவசாயிகள் சந்திப்பு ஒரு இடத்துல இருக்கலாம், சுயதொழில் குழு சந்திப்பு ஒரு இடத்துல இருக்கலாம், ஒரு இடத்துல மாணவ மாணவிகள் சந்திப்பு இருக்கலாம், ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வியாபாரிகள் சந்திப்பு இருக்கலாம், வணிக துறையில் இருக்கக்கூடிய சந்திப்பாக இருக்கலாம், ஒரு இடத்துல வந்து இன்டெலெக்சுவல் சந்திப்பா இருக்கலாம், ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் இன்ஜினியர் சந்திப்பு ஒரு இடத்துல நடத்தினாங்க, ஒன்லி இன்ஜினியர்ஸை மட்டும் கூப்பிட்டு நடத்துறாங்க. எத்தனையோ இடத்துல டாக்டர் சந்திப்பு நடத்திருக்காங்க. ஸோ மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த யாத்திரை என்பது ஏதோ நம்ம ரோட்ல நடந்து போனோம் மக்களை சந்திக்கிறோம் என்பதை தாண்டி இந்த யாத்திரை காலையிலிருந்து இரவு வரை பல தரப்பட்ட மக்களை சந்திக்கின்றோம். ஆட்டோ டிரைவர் சந்திப்பு ஒரு தொகுதி நடத்தினாங்க. 1000 ஆட்டோ டிரைவரை வச்சு ஒரு சந்திப்பு மட்டும் நடத்துறாங்க. ஸோ எல்லா தரப்பட்ட மக்களையும் இந்த யாத்திரையிலே நாம் சந்தித்து கொண்டு வந்திருக்கின்றோம். 234வது தொகுதியை நோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கின்றோம். 200வது தொகுதி சென்னைக்கு கொடுக்க வேண்டும், சென்னையில இருக்க வேண்டும் என்பதற்காக 200வது தொகுதி வருகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதி சென்னைக்கு நம்ம வர்றோம். 234வது தொகுதி கடைசி தொகுதி நம்முடைய திருப்பூரில் முடித்துவிட்டு பல்லடத்தில் இதனுடைய நிறைவு விழா கொங்கு பகுதியில் இருக்குங்க ஐயா. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியும் தொட்டிருக்கின்றோம், எல்லா மக்களையும் சந்தித்திருக்கின்றோம், எல்லா தரப்பட்ட மக்களுடைய கருத்தை கேட்டிருக்கின்றோம். அதனால் நமக்கு தெரியும் களம் எப்படி மாறி இருக்கிறது என்பது ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கும் தலைவனுக்கும் நிச்சயமாக தெரியும். அவ்வளவு மக்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால் சகோதர சகோதரிகளே, நாம் தெளிவாக இருக்கின்றோம், மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். 2024 தமிழகத்துல ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட போகிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஏன் இது நடக்குது? ஏன் நடக்குது? ஆங்கிலத்தை சொல்வார்கள் the last straw on the camel's back. ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து அது மேல வெயிட் ஏத்தலாம், தாங்கும். தமிழகத்துல ஊழல் போடலாம், ஓரளவுக்கு தாங்கும். குடும்ப ஆட்சி ஓரளவுக்கு தாங்கும். ஜாதி அரசியல் ஓரளவுக்கு தாங்கும். அடாவடித்தனமான அரசியல் ஓரளவுக்கு தாங்கும். அந்த ஒட்டகத்தின் முதுவின் மீது வெயிட் ஏத்த தாங்கிட்டே இருக்கும். கடைசியாக இதுக்கு மேல ஏத்த முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் வருங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா லாஸ்ட் ஸ்ட்ரா ஆன் த கேமல்ஸ் பேக். அவ்வளவு வெயிட் ஏதி முதுகு உடையாம நிற்கக்கூடிய அந்த ஒட்டகம் கடைசியா ஒரே ஒரு குச்சி எடுத்து மேல வச்சீங்கன்னா முதுகு உடைஞ்சிடும். இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலைமை ஊழலாட்சி, குடும்ப ஆட்சி, ஜாதி அரசியல், அடாவடித்தனமான அரசியல் என்பது அந்த ஒட்டகத்தின் மீது முதுவின் மீது ஏற்றுவதை போல தமிழக மக்களின் மீது சுமையாக பாரமாக ஏத்தி வச்சிருக்கிறாங்க. இத்தனை நாம என்ன சொல்றோம், ஐயோ உடையிலையே, அப்ப மக்கள் ஏத்துக்கிட்டாங்க தானே, மக்கள் ஊழல் அரசியல் ஏத்துக்கிட்டாங்க தானே, நம்ம நல்லா தானே இருக்கோம். ஐயோ உடையிலையே, மக்கள் குடும்ப ஆட்சி ஏத்துக்கிட்டாங்க தானே. ஐயோ உடையிலையே, மக்கள் ஜாதி அரசியல் ஏத்துக்கிட்டா தானே. ஐயோ உடையிலையே, மக்கள் அடாவடித்தனமான அரசியல். நமக்கு தெரியும் அது உடைகின்ற நேரத்துல கடைசி குச்சியை வைக்கும் பொழுது அந்த எக்ஸ்ட்ரா வெயிட் அந்த கேமலை உடைத்து காட்டும். அது 2024 பாராளுமன்ற தேர்தலில் தெளிவாக நம்ம அனைவருக்கும் தெரியும். தமிழக மக்கள் விரக்தியினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றார். யாருகிட்ட போய் சொல்றது, என்ன பேசுறது, அக்கௌண்டபிலிட்டி எங்க இருக்கு, குட் கவர்னன்ஸ் எங்க இருக்கு, நல்ல ஆட்சி எங்க இருக்கு, யாருகிட்ட போய் முறையிடுறது? எம்எல்ஏக்களே இன்னைக்கு மணல் கடத்தல் அதிபர்களாக, சாராயம் இருக்கக்கூடிய அதிபர்களாக, கட்ட பஞ்சாயத்து செல்லக்கூடிய அதிபர்களாக, போலீஸ் ஸ்டேஷனை கைக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய மனிதர்களாக மாறி இருக்கும் பொழுது மக்கள் யாருகிட்ட போய் முறையிட முடியும்? இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாமே துதிபாடக்கூடிய ஆட்சியாளராக மாறி ஒரு குடும்பத்திற்காக தொடர்ந்து துதிபாடி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள் இருக்கும் பொழுது யாருகிட்ட போய் மக்கள் முறை சொல்லுவாங்க? எங்கே பார்த்தாலும் லஞ்சல், எங்கே பார்த்தாலும் ஊழல் என்று இருக்கும் பொழுது மக்கள் தங்களுடைய குறைகளை யார்கிட்ட போய் சொல்லுவாங்க ஐயா? அதனால்தான் இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்தியாவிற்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் மட்டும்தான் இருக்கின்றார். அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதற்கு முன்பு இருந்திருக்கலாம், காம்படிட்டிவ்ல ஒருத்தர் வந்திருக்கலாம், நானும் வேட்பாளர், என் கட்சி சார்பா நானும் இறங்குறேன்.
ஆனா 10 ஆண்டுகளாக மோடி அவர்களை பார்த்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மிக தெளிவாக தெரியும், நம்முடைய பாரத நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் 2024 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமரக்கூடிய தகுதி படைத்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஐயா, அந்த ஆட்சி கட்டளை அமர்வதற்கு ஒரு தகுதி வேணுங்க ஐயா. That chair is not an easy chair for everybody to sit. எல்லாரும் போய் உட்கார்றதுக்கான இருக்கை இல்லைங்க ஐயா. தியாகம், அர்ப்பணிப்பு, உழைப்பு, தவத்தினால் ஒரு வாழ்க்கை, மக்களுடைய முன்னேற்றத்திற்காக யார் உட்கார்கின்றார்களோ அவர்களுக்கான இருக்கை தான் அந்த பிரதம மந்திரியினுடைய நாற்காலி. இந்த அனைத்தையுமே 10 ஆண்டு காலமாக ஒரு நாளும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வேலைகள், நடவடிக்கைகள், அவருடைய பேச்சுக்கள் நமக்கு திரும்ப திரும்ப உணர்த்தது, இந்த சேரில் உட்காரக்கூடிய முழு தகுதி படைத்த ஒரு மனிதன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு நாள் உணர்த்துறார். ஐயா, நம்ம எல்லாரும் பார்த்தோம், நம்ம தலைவர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் ஸ்ரீராமனுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நடத்த வேண்டும் என்று ராமர் கோவிலுடைய ட்ரஸ்ட் அவங்க அந்த பணியை கொடுத்த பொழுது எப்படி செஞ்சாரு பாருங்க. 10ஆம் தேதி சொன்னாங்க, ஒரு வாய்ஸ் மெசேஜ் நமக்கெல்லாம் கொடுத்தாங்க. நான் இப்பொழுது ரொம்ப பரவச நிலையில் இருக்கேன், இதுபோல் என் வாழ்க்கையில ஒரு நிலையை நான் அடைந்ததே கிடையாது. ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நான் பங்கேற்க இருக்கின்றேன், உங்களுடைய ஆசைகள்லாம் எனக்கு வேண்டும். அதே நேரத்தில் 11 நாட்களுக்கு நான் ஒரு அனுஷ்டானம் இருக்க நினைக்கின்றேன் அப்படின்னா. அதன் பிறகு நாசிக்கிலிருந்து ஆரம்பித்து ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தொடர்ச்சியாக நம்முடைய மாநிலம் அந்த 11 நாள் விரதம் எப்படி இருந்தார் நம்ம பார்த்தங்க. ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தன்னை தயார் செய்து கொண்டு அந்த பொறுப்பை நிறைவேற்ற செல்கின்றார். 11 நாட்கள் விரதம் இருக்கின்றார். காலையில இளநீர் தண்ணி, சாயந்தரத்தில் இளநீர் தண்ணி குடிக்கிறாங்க. ஸ்ரீராம பெருமான் இங்கேயெல்லாம் தமிழ் மண்ணிலே தன்னுடைய பாதத்தை வைத்தார்களோ அந்த இடத்துக்கெல்லாம் போறாங்க. தனுஷ்கோடி போய் மனமுருகி நிற்கிறார், ராமர் பாலத்தை நோக்கி மனமுருகி நிற்கிறார். கோதன் ராமர் கோயிலுக்கு போறாங்க, ஸ்ரீ ராமநாத சுவாமி கோயிலுக்கு போறாங்க, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறாங்க. 13ஆம் நூற்றாண்டிலே எந்த மண்டபத்திலே கம்பன் அமர்ந்து கம்பராமாயணத்தை உலகத்திற்கு அளித்தானோ அதே மண்டபத்தில் அமர்ந்து கம்பராமாயணத்தை கேட்கிறான். இப்படி இந்தியாவை ஒருங்கிணைத்து நாம் அனைவரும் ஒருவர் என்று சொல்லக்கூடிய தலைவருக்காக இந்தியா இத்தனை காலமாக காத்திருந்தோம். அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நாள் காட்டுறாங்க ஐயா. அதை தாண்டி இந்த ஜனநாயகத்துல லஞ்சம் இல்லாம இருக்க முடியாதுன என்பதை நம்முடைய ஆட்சி 9 ஆண்டுகளாக நாம் நிரூபித்திருக்கின்றோம். நேர்மையான ஒரு ஆட்சி இந்தியாவிலே நடத்தினால் மக்கள் நமக்கு மரியாதை அளிப்பார்கள், மக்கள் தொடர்ந்து வாக்களிப்பார்கள். மக்கள் லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட்டை பார்ப்பாங்க, ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்க மாட்டாங்க, கவர்ச்சிகரமான தேர்தல் அறிவிப்பு பார்க்க மாட்டாங்க, நாடு முன்னேற்ற பாதையிலே செல்லுகின்றதா என்பதை பார்ப்பார்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய ஒரு தேர்தலும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மாநில தேர்தலாக இருக்கட்டும், அது மத்திய தேர்தலாக இருக்கட்டும். அதனால தாங்க ஐயா, இந்த தேர்தல் அலுவலகம் திறக்கிற அன்னைக்கு நாம் உறுதியாக சொல்ல முடியும், தமிழகத்துல ஒரு பெரிய அரசியல் புரட்சிக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். ஆனா சோறை ஆக்க பொறுத்தவங்க சோறு ஆற பொறுக்கும், அது ரொம்ப முக்கியம். இத்தனை காலமா உழைச்சாச்சு, கொண்டு வந்தாச்சு, இன்னும் நமக்கு 50 நாட்கள் பாக்கி இருக்கு. தேர்தல் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வர்றதுக்கு 50-60 நாட்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்துல நாம் எவ்வளவு உழைப்பு போட்டிருக்கோம், எவ்வளவு வேலை செய்திருக்கின்றோமோ அதை இரட்டிப்பு செய்ய வேண்டிய நேரம் அடுத்த 60-65 நாட்கள் இரட்டிப்பு செய்யும். இந்த கட்சி உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் கேட்குது. எத்தனையோ தலைவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திட்டாங்க. எத்தனையோ தலைவர்கள் உயிரை கொடுத்து இந்த கட்சி இந்த அளவுக்கு வருதுன்னா அவருடைய முகம் இங்கே இல்லை. யாத்திரையில போகும்பொழுது சில இடத்துல அவங்கள பார்க்க முடியும். வீல் சேர்ல வருவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஜனசங்கம் 1981 பாரதிய ஜனதா கட்சி, அந்த ஊர்ல அவர் நகர தலைவராக இருந்திருப்பார், அது சில இடத்துல மாவட்ட தலைவராக இருந்திருப்பாங்க. அந்த குடும்பம் குழந்தைங்கள்லாம் ஆஸ்திரேலியா, நார்வே, ஸ்வீடன் அந்த மாதிரி வேற வேற நாட்டில் இருக்காங்க. இந்த யாத்திரை அந்த ஊருக்கு வரும் பொழுது குழந்தைகள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்து அவங்க அப்பாவை அந்த வீல் சேர்ல கொண்டு வந்து இந்த யாத்திரை வர்ற வழியில நிறுத்தி அவருடைய ஆசீர்வாதம் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்க வேண்டும் என்று தமிழகத்துல எத்தனையோ இடத்துல இந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். காரணம், எத்தனையோ ஆத்மாக்கள் ஏங்கி கொண்டிருக்கின்றார். இந்த கட்சி நம்மளுடைய சமகாலத்துல தமிழகத்திலே மாற்று சக்தியாக, மக்களுடைய மனதை வென்ற கட்சியாக, குறிப்பாக லஞ்சம், குடும்ப ஆட்சி,
அடாவடித்தனம், ஜாதி அரசியலுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டும் என்று வேள்வி இருந்திருக்கின்றார். அவர்கள் வேள்வியினுடைய விளைவு இன்னைக்கு நம்ம நின்றுக்கிறோம், வெற்றியினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றோம். அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்கள் அனைவருக்கும் மாநில தலைவராக, அடுத்த 75 நாட்கள் இன்னைக்கு என்ன நீங்க உழைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன வேலையாக இருந்தாலும் கூட தயவு செஞ்சு ஒத்தி வச்சிரு. நம்முடைய வெற்றி, நம்முடைய வெற்றி, நம்முடைய வெற்றி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வெற்றி, 400 எம்பிக்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்களை செங்கோட்டையிலே மறுபடியும் அமர்த்துகின்ற வேலை நம்முடைய வேலை. 75 நாட்கள் உங்களுடைய உழைப்பை நீங்கள் இரட்டிப்பு செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்கள்கிட்ட வைக்கிறேன். இந்த கட்சிக்கு உங்களுடைய சங்கல்பம் அது. எப்படி மோடி அவர்கள் ராமனுடைய பிராண பிரதிஷ்டைக்கு 11 நாட்கள் சங்கல்பம் இருந்து விரதம் இருந்தார்களோ, உங்களுடைய சங்கல்பம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்த 75 நாட்கள் உங்களுடைய நேரத்தை இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். ஐயா, நான் 8 மணி நேரம் வேலை பார்க்குறேன், 15 மணி நேரம் வேலை பார்ப்பேன், கொஞ்சம் பிஸ்னஸ் இருக்கு தள்ளி வைப்போம், குடும்பத்தில் கொஞ்சம் விசேஷம் வச்சிருக்கோம், முடிஞ்சா தள்ளி வைக்க பார்ப்போம், நான் ஊருக்கெல்லாம் போலான்னு இருக்கேன், டூர் போலான்னு இருக்கேன், தள்ளி வைப்போம், இல்லை நான் இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன், தள்ளி வைப்போங்க. அடுத்த 75 நாட்கள் நமக்கு எதுவும் பெரியது கிடையாது. நமக்கு பெரியது தமிழக மக்களுடைய மனதை வெல்வது, தமிழக மக்களை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் கொண்டு வருவது, தமிழக மக்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு அவர்களை நரேந்திர மோடி அவர்களின் பக்கம் நிறுத்துவது. இந்த வேலையை நீங்க செய்ய வேண்டும். பெரியது சின்னது, நான் பெரிய ஆளு சின்ன ஆளு, நான் சின்ன பொறுப்புல இருக்கேன் பெரிய பொறுப்புல இருக்கேன், இந்த கட்சியில் எனக்கு பொறுப்பே போடல, நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கேன், எதுவும் முக்கியம் இல்லைங்க. எதுவும் முக்கியம் அடுத்த 75 நாட்கள் எதுவும் முக்கியம். நான் மேடையின் மீது உட்கார்ந்துருக்கேன், நான் மேடையின் கீழே உட்கார்ந்துருக்கேன், மேடையின் கீழே நான் முதல் இருக்கையில் உட்கார்ந்துருக்கேன், நான் கடைசி இருக்கையில் உட்கார்ந்துருக்கேன், நீங்க பேசுறது கூட தெரியல, எங்கேயோ ஓரத்தில் உட்கார்ந்துருக்கேன், நமக்கு பெரியது கிடையாதுங்க. அடுத்த 75 நாட்கள் நாம் எங்கே இருந்தால், நம்ம தொண்டர்கள் டிவியில பார்ப்பாங்க, கிளையில் இருந்தால், மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் இருந்தால், ஒரு குக்கிராமத்தில் இருந்தால், ஒரு மலையிலே வசித்தாலும், எங்கே நாம் இருந்தாலும், நம்முடைய அன்பு தொண்டர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக எங்களுடைய வேண்டுகோள், மறுபடியும் இந்த காலம் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்காது. இந்த காலம் கனிந்து வந்திருக்கிறது. எப்படி ஒரு வாழைப்பழம் பழுத்த அந்த நேரத்துக்கு சரியாக வரணுமோ, இந்த காலத்தை இறைவன் கனிந்து நமக்கு கொடுத்திருக்கின்றான். திராவிட முன்னேற்ற கழகத்தை போட மோசமான ஆட்சி இந்தியா முழுவதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சி, அவருடைய புகழ். தமிழகத்துல எல்லா அரசியல் கட்சியும் நீங்க பாக்குறீங்க, பிரிவினை பேசுற கட்சி, வேறு வேறு விஷயங்கள் பேசக்கூடிய கட்சி. இந்த காலம் நமக்கு கனிந்து வந்திருக்கிறது. 2024 தேர்தல்ல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய காலம் திரும்ப இதே போல ஒரு சூழல் நமக்கு உருவாகுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிந்து உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வேலையை இரட்டிப்பு செய்வோம், நேரத்தை இரட்டிப்பு செய்வோம், மாற்றத்திற்காக நிற்போம். யார் வேட்பாளராக எங்கு நின்றாலும் அவர்களை வெற்றி பெறச் செய்வோம். நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களை வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்வோம். எல்லோரும் நம்முடைய வேட்பாளராக பார்ப்போம். இன்னைக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய தேர்தல் குழு அதை அறிவிக்க வேண்டிய நேரம். மாநிலத்திற்கான தேர்தல் குழு, அது உங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய பொறுப்பு. இது கிட்டத்தட்ட அடுத்த 75 நாட்கள் முழு நேர பொறுப்பு. 75 நாட்களும் இந்த தேர்தல் குழுவில் இருக்கிறவங்க முழு நேரமாக பணி செய்ய வேண்டும். இந்த தேர்தல் குழு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிபார்ட்மெண்ட்ஸே ஒரு 39 லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுங்க, 39 அமைப்புகள் இருக்கு. அதெல்லாம் நம்முடைய வெப்சைட்ல தேர்தல் பணிக்குழுக்கு 39 துணை அமைப்புகள் இருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வெப்சைட்ல போட்டுறோம். ஆனால் அந்த ஓவரால் தேர்தல் பணிக்குழு இந்த 39 டிபார்ட்மெண்ட்டையும் மேனேஜ் பண்ணக்கூடிய, அவர்கள் அனைவரையும் வழிநடத்தக்கூடிய ஓவரால் இந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி தேர்தல் பணிக்குழு, அந்த 4 நபர்களை மட்டும் இந்த 39 குழுக்கள் சார்பாக இந்த மேடையிலே அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். ஐயா அரவிந்த் மேனன் அவர்களுடைய அனுமதியோடு, ஐயா பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டிஜி அவர்கள் அனுமதியோடு நம்முடைய தமிழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி நம்முடைய கன்வீனராக அதாவது ஒருங்கிணைக்கக்கூடியவராக மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் நம்முடைய 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒருங்கிணைப்பாளராக
நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் இருப்பார்கள். கோ கன்வீனர், இணை ஒருங்கிணைப்பாளராக 3 பேர் பணியாற்றுவாங்க. நம்முடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் KS நரேந்திரன் அவர்கள் பணியாற்றுவார்கள் ஒரு கோ கன்வீனராக. இன்னொரு இணை ஒருங்கிணைப்பாளராக நாராயணன் திருப்பதி அவர்கள் பங்காற்றுவார்கள். அவரும் முழு நேரமாக பணி செய்ய வேண்டியிருக்கும். இன்னும் ஒரு இணை ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் நாச்சியப்பன் அவர்கள் பங்காற்றுவார்கள். அவர்களும் முழு நேரமாக பணி செய்ய வேண்டியிருக்கும். இந்த தேர்தல் பணிக்குழுவில் குறிப்பாக நம்முடைய சகோதரிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம். தேர்தல் பணிக்குழுவினுடைய ஒரு கோ கன்வீனராக ஒரு சகோதரி அறிவிக்கிறோம். மிச்ச எல்லா இடத்திலும் கூட நம்முடைய சகோதரிகள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஏன்னா இன்னைக்கு பெண்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கு. இன்னைக்கு நல்ல நாள் என்கின்ற காரணத்தால் இங்கே அறிவிக்கிறோம். இன்னும் ஒரு இணை பொறுப்பாளரை அறிவித்துவிட்டு இந்த 39 லைன் டிபார்ட்மெண்ட் என்ன இருக்குதோங்க எல்லாமே வெப்சைட்டில் போட்டுறோம். அந்த பொறுப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ நீங்கள் இதை எடுத்து சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி, அதே நேரத்தில் எலெக்ஷன் ஆஃபீஸ், இந்த எலெக்ஷன் ஆஃபீஸை மேனேஜ் பண்ணக்கூடியவங்க, இதனுடைய இணை பொறுப்பாளர்கள் 2 பேர் நம்மளோடு இருக்கின்றார்கள். இணை பொறுப்பாளர்கள் இருவரும் சகோதரிகள், முழு நேரமாக இருந்து இந்த எலெக்ஷன் ஆஃபீஸை மேனேஜ் பண்ணுவாங்க. சகோதரி மாலா செல்வகுமார் அவர்கள் இங்கே இருக்கிறாங்களான்னு தெரியல, அவர்கள் அதை மேனேஜ் பண்ணுவாங்க. சகோதரி காயத்ரி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இருக்கின்றார்கள். இவங்கெல்லாம் இந்த எலெக்ஷன் ஆஃபீஸை மேனேஜ் பண்ணுவாங்க. மிச்ச எல்லா பொறுப்புகளுக்கும் கூட நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேஷ் விநாயகம்ஜி அவர்கள் வெப்சைட்டில் போட்டுருவாங்க. உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. யாருடைய பெயரையெல்லாம் சொல்லியிருக்கின்றோமோ உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். யாரெல்லாம் இந்த தேர்தல் பணிக்குழு இருக்கிறீங்களோ உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். நம்முடைய மூத்த தலைவர்கள் நம்மை வழிகாட்டுவார்கள். மேடையில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லோரும் பிரச்சாரத்தில் இருப்பாங்க, தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தில் இருப்பாங்க. அதனால் எல்லோரும் எல்லா நேரத்திலும் கூட நமக்கு தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருப்பார்கள். அதனால் இங்கு இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இவ்வளவு தூரம் இன்னைக்கு நாம் இதை இனாகிரேட் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர். அதே போல இந்த சென்ட்ரல் சென்னை இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தனசேகரன் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.